friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு French dessert cream puff எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளிய வந்து ஒரு மெல்லிசான கூடு மாதிரி இருக்கும். உள்ள வந்து நம்ம custard filling இல்ல வந்து cream filling எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா அதனால ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெளிய இருக்க கூடிய லேயர் நம்ம தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 ml. கூடவே 1/2 கப் வெண்ணெய். இது வந்து 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துர்க்கேன். சேர்த்துட்டு வெண்ணெய் கரைஞ்சு பால் வந்து லைட்டா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 125 கிராம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துடணும். உடனே நம்ம கலந்துடணும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விடுறப்போவே கெட்டியாக வரும், உடனே வந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பார்க்குறப்போ எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. நல்ல ஒரு திக்கான மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 மீடியம் சைஸ்டு முட்டை எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை சேர்க்கும்போது உள்ளே சேராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். கலந்து விட எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வந்து ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அந்த முட்டை எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட லேசாக வரணும். 4 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 4வது முட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே நேரம் இதை விட தண்ணி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட மக்ரூன்லாம் இருக்கும்ல அந்த சைஸ்க்கு, ரொம்ப பெருசாக வேண்டாம், அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கொம்பு மாதிரி வரும். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி தொட்டுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் ஒரு இதுலேயும் வந்து லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சமமாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ், அதாவது 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 24லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து க்ரீம் ஸ்டஃப் பண்ணுவோம். வெளியே வைக்கக்கூடிய லேயர் ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய கஸ்டர்ட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது வந்து 75 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராங்கான மஞ்சள் நிறம் போய் ஒரு லேசான மஞ்சள் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அப்படி இல்லைனா வந்து கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பால் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடாகி அந்த ஓரங்களில் வந்து சின்னதாக பபிள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போது இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சமாக பால் வந்து இதில் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிறைய சூடான பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் திருன்னு ஆயிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பால் சேர்த்து கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வரும். எங்கேயுமே வந்து திட்டாக இருக்காது. எல்லா பாலையும் சேர்த்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் அதே பேனில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா வடிகட்டி காமிக்கிறேன். எந்தவித இதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சூடு பண்ணணும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வரணும். அது வந்து கொஞ்சம் திக்கான க்ரீமாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய்
சேர்த்துட்டு வெண்ணெய் கரையிறது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணால் போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெண்ணெய் நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. க்ரீமும் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். நான் இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட பஃப் வந்து ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்கும். அதனால் கீழேருந்து லைட்டாக குத்தணும் அப்படின்னா உள்ளே வந்து ஓட்டையாக தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான க்ரீம் பஃப் தயாராகிடும். டடா. சூப்பராக இருக்கா? இது மேலே வந்து நம்ம பவுடர் சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம, நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.